Hello friends, welcome to my channel Ungu boutique. In channel இப்ப first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. then பக்கத்துல இருக்க notification bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு வரும். நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ஒரு saree வந்து எப்படி நம்ம மாமன் டாட்டர் குர்த்தி காம்போ பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குழந்தையோட Dress வந்து போட்டுருக்கேன். இப்போ மாமோட Dress வந்து எப்படி கட் பண்றது ஸ்டிட்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் லைனிங் பீஸை எனக்கு தேவையான அளவு width இருக்க மாதிரி வச்சிட்டு இப்போ folded edge இருந்து மார்க்கிங் பண்ணலாம். ஷோல்டர் width வந்து 6 inches, neck-ஓட width வந்து 3 inches, neck-ஓட depth வந்துட்டு cross-ல 5 inches எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் ஒரு ரவுண்ட் neck வந்து போட்டுக்க போறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் உங்களோட சாரீல இருந்து ரீயூஸ் பண்ணனும்னு சொன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல Instagram லிங்க் வந்து போட்டுருக்கேன். உங்களுக்கு உங்க சாரியை சென்ட் பண்ணி பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா எனக்கு Instagramல कांटेक्ट பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி நான் சாரி சென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இப்போ arm hole depth வந்துட்டு 7 inches shoulder point ல இருந்து எடுத்துக்கிறேன். then chest width வந்துட்டு நான் 12 inches எடுத்துக்கேன். ஏன்னா நம்ம கீழ டாட் பிடிக்கணும்ன்றதுக்காக நான் வந்து ஒரு 12 inches எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சோ arm hole வந்து ஃப்ரீ ஹேண்டா டிரா பண்ணிக்கோங்க. then waist ஓட height இருக்குல்ல அது வந்து 14.5 inches எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே இந்த inches கரெக்ட்டா இருக்கும் length. ஓகே width வந்துட்டு 12 inches சேம் வச்சிட்டு இந்த மாதிரி pattern டிரா பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் அந்த வேஸ்ட் வந்து ரொம்ப கீழ வயித்துக்கு ரொம்ப கீழ வரைக்கும் வரும்ல அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. சோ மேக்ஸिमम 15 inches தான் அதுக்கு மேல வைக்காதீங்க வேஸ்டோட ஹைட். ஓகே இது ஃபுல்லா அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங்ல கட் பண்ணிட்டு தென் saree பீஸ்ல எப்படி கட் பண்ணனும் சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி குழந்தையோட Dress வந்து 3 layer frock வந்து பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோ வந்து ஐகார்ட்ல நான் கொடுக்கிறேன். எண்ட் ஸ்கிரீன்ல இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிசைன்ல வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ அப்படியே ஈவன் அவுட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்கர்ட் பீஸை. நான் வந்து டோட்டலி 3 மீட்டர்ஸ் எடுத்துர்ந்தேன் மாம் அண்ட் டாட்டர் காம்போக்கு. ரெண்டு பேருக்குமே சேர்த்து 3 மீட்டர் லைனிங் தான் நான் வந்து எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி ஸ்கர்ட் வந்து டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்ட் தென் லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்ட்னு இருக்கு. சோ ஃபோல்டட் சைடு ஓபன் சைடு உங்களுக்கு மார்க் பண்ணி நான் காமிப்பேன். இப்போ லைனிங் பீஸோட லெந்த் வந்து நான் வந்து ஒரு 30 inches வச்சிருக்கேன். எனக்கு saree பீஸோட லெந்த் வந்து ஒரு 34 வேணும். ஓகே folded edge open edge மார்க் பண்ணிருக்கேன். இப்போ folded edge வந்து நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 10 inches waistோட லெந்த் வந்து 10 inches மட்டும் வச்சிட்டு இந்த மாதிரி கிராஸ்ல ஒரு A லைன் மாதிரி டிரா பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த சைடுல கட் பண்ணது போக அந்த துணி இருக்குது இல்லையா அதுல தான் குழந்தைக்கு வந்து ஸ்லீவ் பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் பாப்பாவோட வீடியோ ரெடி பண்ணும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன். சோ அந்த பீஸ் தான் இது. ஓகே மேலேயும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சோ ரெண்டு ஸ்கர்ட் பீஸ் வந்து தனித்தனியா நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி saree பீஸ்ல முந்தானி பார்ட் வந்து இருக்கு. இத வந்து அப்படியே ஃபுல்லா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இதுல எனக்கு ஸ்லீவ் குழந்தைக்கு முன்னாடி கோட் மாடல்ல வச்சிருந்தேன். அதுவும் எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு டிசைன் கொடுத்திருக்கேன். அது எல்லாமே இந்த முந்தி பார்ட்ல தான் பண்ணிட்டேன். இப்போ வந்து சாரியை டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோட பாடி பீஸை ஒரு பீஸை மட்டும் எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி விரிச்சு விட்ட மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா ஒரு ஃபோல்ட் பண்ணதுனால மேலே ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ் கிடைக்கும். ஓகேவா? தென் நம்ம பார்டர் எல்லாமே செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல் பார்டருமே நீங்க செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முந்தி பார்ட் இருக்குல்ல அது அப்படியே நான் வந்து இப்போ இந்த மாதிரி டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். தென் 10 inches அகலம் இருக்க மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஸ்லீவோட width வந்துட்டு 10 inches போதும்ன்றதுனால. ஓகே இப்போ ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு நான் 11.5 inches வந்து வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அப்படியே நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ ஸ்லீவோட width வந்து 10 inches வச்சுக்கிட்டு ஓப்பன் எட்ஜ்ல 3 inches டவுன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட பாட்டம் வந்துட்டு 7 inches வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் பாயிண்டோட கனெக்ட் பண்ணிட்டு ஸ்லீவ் வந்து நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இந்த மாதிரி நீங்க உங்ககிட்டயே கிளாத் வந்து இருந்தது அப்படினா டெஃபினட்டா நீங்க வந்து saree இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்லயே நம்ம வந்து கத்துக்கலாம். ஓகே ரிமைனிங் இருக்க பார்ட் இருக்குல ரிமைனிங் இருக்க பார்ட்ல பாப்பாக்கு அந்த கோட் பீஸ் வந்து ஃப்ரண்ட்க்கு வேணும். எனக்கு ஃப்ரண்ட்க்கு மட்டும் அந்த பானெக் டிசைன் வந்து வேணும். சோ என்னோட ஃப்ரண்ட்ல இருக்க அந்த அகலம் வந்து என்ன நெக்கோட அகலம் வந்து என்ன சொல்றது நம்ம ஸ்டார்டிங் ஃபோல்டட் எட்ஜ்ல இருந்துட்டு ஷோல்டர் பாயிண்ட் எடுத்தோம்ல அந்த 6 inches இருக்குல அந்த 6 inches ஓட ஒரு டபுள் தி டைம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 12 inches எடுத்துக்கோங்க. விரிச்சு விட்டோம்னா 12 inches வரும் இல்லையா? சோ 12 cross நான் வந்து 15 inches
ஓகேவா? இந்த மாதிரி லென்த்து இந்த மாதிரி விட்டு வச்சுட்டு எடுத்துக்கிறேன். 12 cross 15 inches. அந்த 12 inchesன்றது வந்துட்டு நம்ம ஷோல்டர் பாயிண்ட் வந்து எடுத்தோம்ல அதோட டபுள் த டைம். ஏன்னா நம்ம கால் பீஸ்க்கு தான் எப்போவுமே மார்க்கிங் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல் பீஸுன்ற வரும்போது 12 inches வரும். ஸோ மேலேருந்து கீழே அந்த வெயிஸ்ட்டோட ஹைட் வந்து 14.5 inches வச்சுருந்தேன். அதே அளவுக்கு இல்லாமல் ஒரு 0.5 inches எக்ஸ்ட்ரா ஒரு 15 inches வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 மீட்டர் கிளாத் வந்து ஸ்டார்டிங்லேயே சாரீ பீஸில் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் மித்ததெல்லாம் வேறு கிளாத்தில் பண்ணணும். இந்த 2 மீட்டர் கிளாத்தை நீங்கள் தொடவே கூடாது. இந்த மாதிரி பார்டர் செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்கர்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜுன்னு சொல்லிட்டு ஓகேவா? இந்த மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக 4 பீஸ் ஃபோல்டடாக இருக்கும், அந்த பக்கம் வந்து ஓப்பனாக இருக்கும். சப்போஸ் ஓப்பனாக இல்லைன்னா இந்த மாதிரி சிசர் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன் நான். ஸோ ஓப்பன் எட்ஜில் இந்த மாதிரி 3.5 inches வந்து எடுத்துக்கிறேன். என்னோட டோட்டல் வெயிஸ்ட் வந்து 10 inches. ஓகேங்களா? நான் 12 inches ஏன் எடுத்தேன்னா டாட் பிடிக்கணுன்றதுக்காக. டாட் பிடிச்சது போக நமக்கு 10 inches வரும். அதுலேருந்து மேலே நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த 3 inches மைனஸ் பண்ணோம்னா 7 inches. அதில் ஒரு 0.5 inches ஸ்டிச் பண்ணும்போது சைடில் அட்டாச் பண்ணோம்ல அதுக்காக மேலே 3.5 inches, கீழே 7.5 inchesனு ஒரு 0.5 inches எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஸ்கர்ட்டோட லென்த்தை வந்து நீங்கள் முதல்ல மெஷர் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு பார்டரும் சேர்த்து எனக்கு கரெக்டான லென்த் வந்து இருக்குது. இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி விட்டோம்னா சென்டர் அந்த 3.5 inches கிளாத் 2 கிளாத் இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சென்டர் பீஸ்க்கு. அதே மாதிரி சைடில் அந்த 7.5 inches கிளாத் அப்படியே மேலே திருப்பி போட்டோம் அப்படின்னா 7.5 inches வந்து மேலே வந்துடும். ஸோ அதில் வந்து 4 பீஸ் இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு கிளாத்து, அதே மாதிரி பேக் பீஸ்க்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் 2 கிளாத் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக கிடச்சிரும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாடி பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சாரீ பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நெக் ரவுண்ட் இருக்குல்ல அதை மட்டும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த நெக்கை அப்படியே சுற்றி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சாரீ பீஸில் கட் பண்ணலை, நம்ம ஸ்கொயர் பீஸ் தான் நம்ம வந்து பண்ணி எடுத்தோம். இந்த லைனிங் பீஸ் இருக்குல்ல அதுக்கு குட்டி குட்டியாக அந்த நெக் பக்கத்தில் அந்த ஸ்டிச்சிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாச் போட்டு விட்டுட்டு அது அப்படியே லைனிங் பீஸை மட்டும் ராங் சைடு திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சாரீ பீஸ்க்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் வந்து கிடைக்குதுல்ல அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கலாம். அப்படியே அந்த லைனிங் பீஸ் பின்னாடி பரட்டி போட்டோன்னா அந்த லைனிங் பீஸ் தான் நமக்கு தேவையான அளவு இருக்குது. சாரீ பீஸ் வந்து ஸ்கொயர் பீஸாக தானே இருக்குது. ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் தேவையில்லாத எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பேக் பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட்டில் தானே டிசைன் வைக்கிறோம், அதனால் டிசைன் வைக்கிறது வரைக்கும் நான் காமிச்சிக்கிறேன். நீங்கள் பேக் பீஸு இந்த ஸ்டெப்போட இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி விடுறதோட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேக் பீஸும் ரெடி ஆகிடும். நீங்கள் நாட் எல்லாமே வைக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபுல் கேதரிங் ஸ்லீவ்னு சொல்லிட்டு நம்ம கைக்கிட்டலாம் கேதர்ஸ் வர மாதிரி ஒரு குர்த்தி வந்து போட்டிருக்கேன் சாரியில் வந்துட்டு. அதில் வந்து பின்னாடி நாட் வந்து எப்படி நம்ம சீல்டாக வந்து அட்டாச் பண்ண சொல்லிட்டு நான் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிசைனுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். எது லென்த்து எது விடுத்துன்றதை கரெக்டாக வச்சுக்கணும். இது மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம டாப் பீஸையும் ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டட் எட்ஜும் ஒரே மாதிரி வரணும். சரிங்களா? மாதிரி ஃபோல்டடும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் கிட்ட மட்டும் ஷோல்டரோட 1/2 inchesலேருந்து எனக்கு அந்த ஸ்கொயர் பீஸ் வந்தால் போதும். அதே மாதிரி வெயிஸ்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு 3 inches வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். 3 inches வச்சுக்கிட்டு இந்த 3 inches டாட்டையும் அந்த ஷோல்டரோட மிட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிட்லேருந்து வேணால் எனக்கு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து வேணும் அப்படி சொன்னால் உங்களுக்கு எந்த பாயிண்ட்லேருந்து வேணுமோ அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 0.5 inches வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் வந்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மடித்து தைக்கணும். அது அதோட அவுட்டர் இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன சொல்கிறது கிராஸ் ஒரு லைன் போட்டோம்ல அந்த லைன் இந்த அவுட்டரை மட்டும் அப்படியே ராங் சைடில் பார்த்து ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள் போதும். ஏன்னா நம்ம மேலே அட்டாச் பண்ணிடுவோன்றதுனால ரா எட்ஜ் தெரியாது, ஒரு ஃபோல்டு பண்ணிங்கனாலே போதும். ஸோ 2 சைட்லையுமே இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாரீ பீஸ் ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணோம்ல அதுக்கு மேலே இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் பீஸை வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த மெத்தடு. இப்போ வந்து இந்த நெக்லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அதையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு 1 inchக்கு ஸ்கொயர் கிளாத் ஒரு பெரிய ஸ்ட்ரைப் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு 1 inch விட்டு வச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாரீ பீஸை வச்சு அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைனிங் கிளாத் வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 வேலை தேவையில்லை. ஸோ மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த ஸ்ட்ரெயிட்டான அந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த 1 inch கிளாத் ஒரு ஃபோல்டு பண்ணி நெக்லைனுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸை அப்படியே ராங் சைடில் திருப்பி விட்டு இதுக்கு மேலே அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு விட்டோம் அப்படின்னா நெக்லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும்.
ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் saree பீஸ்க்கு மேலே வச்சு இந்த மாதிரி நெக்லைனை நீங்கள் ஃபினிஷ் பண்ண தேவையில்லை. அப்படியே நெக்கு அந்த ரவுண்டை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த saree பீஸ்க்கு மேலே வச்சு இதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த saree பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி அந்த லைனிங் பீஸை ராங் சைட் திருப்பி விடும்போது உங்களுக்கு நெக்லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால தான் நான் அந்த மெத்தட் சொன்னேன். இப்போது டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் கிளாத்தோட சென்டரும் அந்த மாதிரி கீழே சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் நான். அதே மாதிரி நெக்லைன் இருக்குல்ல, நெக்லைனும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கணும். நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து, நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி அந்த டாப் பீஸ்க்கு மேலே வச்சு ஃபுல்லாக நான் இதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நமக்கு ரெடிமேட் கிளாத்தில் ரொம்ப இந்த மாதிரி டிசைன் வந்து விற்கிறாங்க. ஸோ இதுவுமே நம்ம saree பீஸில் பார்டர் பீஸ் முந்தானே பார்ட் வச்சே நம்ம இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். சைட்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு என்ன ஜரி மாதிரியெல்லாம் விற்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு சைடில் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த சைட்லேயுமே அதையும் நம்ம டாப் பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டு அட்டாச் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். நீங்கள் சேஃப்டி பின்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க, குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்பப்போ எடுக்கிற சேஃப்டி பின்னை அப்பப்போ அந்த பிளேஸ்லேயே வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராஸ்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ராங் சைடில் திருப்பி போட்டு எந்த இதுக்கு அளவாக இருக்கோ அந்த இதுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் சைடில் ஹாஃபாக மடக்கணும் அப்படின்னா வேஸ்ட்டில் வந்து ஒரு ஃபோல்டு கிடைக்கிறதுல அந்த பீஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கிறேன் நான். ஓகேவா? இதே மாதிரியே பேக் பீஸும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து ஸ்கர்ட் பார்க்கலாம். 3.5 இன்ச்சஸ் கிளாத்து ஸ்ட்ரெயிட்டில் வச்சுட்டு இது வந்து 7.5 இன்ச்சஸ் கிளாத்து. இதில் ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு சைடு க்ராஸாகவும் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்க சைடை வச்சு தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சைடில் 7.5 இன்ச்சஸ் கிளாத்தை ரெண்டு சைட்லையுமே அட்டாச் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த 7.5 இன்ச்சஸ் கிளாத்தை அப்படியே போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு சைடு அப்படியே க்ராஸாக இருக்கும். நம்ம கட் பண்ணி விட்டோல அந்த பீஸ் வந்து க்ராஸாக இருக்கும், இன்னொரு ரெண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க கிளாத்தை தான் வச்சு நம்ம வந்து தைக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க கிளாத்தை நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்கர்ட் வந்து காமிச்சிருக்கேன், இன்னொரு ஸ்கர்ட்டும் நீங்கள் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 3 பேனல் குர்த்தி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள்லாம் வேணாம், எனக்கு ஆனால் ஃப்ரண்ட்டில் ஃப்ளாட்டாக வேணும், ப்ளீட் வச்சு வேணான்னா டெஃபரெண்ட்டாக நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்னும் மல்டி பேனல் குர்த்திஸ்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்போ நல்லாயிருக்கும். பேனல் குர்த்திஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதுமாதிரி அதை ரெண்டாக அப்படி மடித்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து அன்னீவனாக இருக்கும். கண்டிப்பாக அன்னீவனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சென்டரை பார்த்து அப்படியே நம்ம கிராஸாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு அப்படியே கர்வ்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்கர்ட் பீஸ் மூணு பேனல் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதோட பாட்டமில் பார்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஸ்கர்ட் பீஸ் போகுதில்ல அந்த ஷேப்புக்கு வந்து பார்டரை வச்சு தைங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தைச்சிடக்கூடாது, ஏன்னா இப்போ கர்வ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் கர்வ்டாக கிடைக்கும் நமக்கு கீழே பாட்டம் வந்துட்டு. ஸோ அந்த ஷேப்புக்கு வச்சுட்டே பார்டர் வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் 3 பேனல் குர்த்தி வந்து பண்ணணும். 3.5 இன்ச்சஸ்லேருந்து 4 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே அந்த 3.5 இன்ச்சஸை எடுத்துக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறத வேஸ்ட்டோட மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் ஆப்போசிட் எண்டில் எடுங்க. ஐ மீன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்ட் வந்து இதே மார்க்கிங் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். ஒரு 3.5 இன்ச்சஸை எல்லாருமே வச்சுக்கிட்டு இப்போ 12 இன்ச்சஸ் வேஸ்ட்னா 3 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிட்டு 0.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டோம். ஸோ 3 இன்ச்சஸ்னு வச்சுக்கிட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சஸ் இருக்குல்ல, 9 இன்ச்சஸை ஆப்போசிட் எண்டில் வைங்க. ஏன்னா 3 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் நான் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லாயிருக்கும், அந்த அளவு வச்சிங்கன்னா தான். இப்போ வந்து அப்படியே பார்டரை வந்து திருப்பி போட்டு அதுக்கு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்கர்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிட்டோம். ஸ்லீவோட பாட்டமை டபுள் ஃபோல்ட் பண்ணி ராங் சைடில் பார்த்து ஸ்டிச்சஸ் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ ஸ்லீவையும் நம்ம இதையும் அட்டாச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணோல, ஸோ வந்து ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கமும் பேக் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு உள்ளே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இப்போ வந்து ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ்ட்ராஸில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போதும் கண்டிப்பாக நீங்கள் பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபினிஷ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் பேக் ஸ்டிச் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நான் ஃப்யூச்சரில் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன், எப்படி ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் வந்து போடலான்னு சொல்லிட்டு.
இந்த மாதிரி ஸ்லீவோட நல்ல பக்கமும் நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, நெக்லைனுக்கு இன்னொரு பக்கம் சைடில் ஹோல் இருக்கும்ல, அதையும் நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு சைட்லேயுமே ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கர்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். இப்போ அப்படியே பாடி பீஸோட நல்ல பக்கம் வந்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஸ்கர்ட் பீஸோட நல்ல பக்கமும் வச்சுக்கிட்டு அட்டாச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி லைனிங் பீஸ் இருக்குல்ல, லைனிங் பீஸோட பாட்டமையும் நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டேன். ராங் சைடில் பார்த்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி நம்ம லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறது வரைக்கும் நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி டாப் பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்கர்ட் பீஸோட நல்ல பக்கமும் டாப் பீஸோட நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே 3 பேனல் பண்ணி வச்சுருக்கோம்ல சாரீ பீஸில், அந்த 3 பேனல் வந்து மேலே நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, ஸ்கர்ட் பீஸும் டாப் பீஸும். ஸோ அந்த 3 பேனல் ஸ்கர்ட் சாரியோட 3 பேனல் ஸ்கர்ட்டுக்கு மேலே லைனிங் இருக்குல்ல, லைனிங்கோட வேஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லேயர் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். வெயிஸ்ட் லைனில் 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க, நல்லா செக்யூர் பண்ணுறதுக்காக. உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக்கும் போட்டுக்கலாம். இதே மாதிரியே பேக் சைடுக்கும் அந்த மாதிரி ஸ்கர்ட் பீஸ் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பேக் சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம பிடிச்சடிக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அப்படியே ஸ்லீவ் பீஸ்க்கு வரும், அப்படியே ராங் சைடில் திருப்பி போட்டுட்டோம். எல்லாத்துக்குமே ரெடி லென்த் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு 5.25 இன்ச்சஸ் வந்து வேணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் நான் மெஷர் பண்ணிவிட்டு 9 இன்ச்சஸ் வந்து வேணும். ஸோ அப்படியே அந்த கீழே பாட்டம் ஸ்லீவ்லேருந்து ஆர்ம் ஹோல் டாட் பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுங்க. வந்துக்கிட்டு அப்படியே வேஸ்ட் லைனும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் ரெடி லென்த்து. ஸோ வேஸ்ட் லைனையும் அப்படியே க்ராஸில் அப்படியே வந்துக்கிறேன் நான். வந்துக்கிட்டு அப்படியே வேஸ்ட்டில் இருந்துட்டு கீழே நமக்கு லைனிங் பீஸ், சாரீ பீஸ், லைனிங் பீஸ் அப்படி 4 லேயர் இருக்கும். ஸோ கிராஸ் ஒரு 4 இன்ச்சஸ்க்கு அப்படியே நமக்கு அந்த 4 லேயரை வச்சு தச்சுக்கிட்டு அந்த 4 இன்ச்சஸ்க்கு கீழே அப்படியே உள்ளே இருக்க சாரீ பீஸை மட்டும் மேலே தள்ளி விட்டுருங்க, உள்ளே தள்ளி விட்டுருங்க. ஸோ மேலே இருக்க லைனிங் பீஸையும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த 4 இன்ச்சஸ்க்கு கீழே 2 லைனிங் பீஸை மட்டும் வச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து தச்சு விட்டுறணும். ஏன்னா நமக்கு லைனிங் பீஸ் வந்து லைன் மாதிரி பண்ணியிருக்கோம். சாரியோட ஸ்கர்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளோயாக இருக்கும், நல்லா கொஞ்சம் வைடாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ லைனிங் பீஸை மேலே தூக்கி விட்டோம்னா சாரீ பீஸ் வந்து ஒரு ரேண்டம் பாயிண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும். ஸோ எங்கே ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும் அங்கே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாரீ பீஸை ஃபுல்லாக நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம சைடில் வந்து லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் இப்படி தான் அட்டாச் பண்ணணும். ஏன்னா ஈக்குவலாக இருக்காதுல்ல, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட சாரீ இருக்குது, நெட்டட் டைப்பில் சாரீ, இதெல்லாம் நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான சாரீ, டெஃப்ரெண்ட்டாக என்னால் இது வந்து வேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? நீங்களும் டெஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி டிசைன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.